தர்மமாயினும் அதர்மமாயினும் ஜெயத்தை தேடுவதே அரசனின் தொழில் என்று துரியோதனன் தகப்பனிடம் ராஜநீதியை எடுத்து சொன்னான். பிறகு சகுனியும் பேசினான். சூதாட்ட யோசனையை திருதராஷ்டிரனுக்கு சொல்லி யுத்தமின்றி துரியோதனனுடைய துயரத்தை தீர்க்க முடியும் என்றான். திருதராஷ்டிரன் மன உறுதி இழக்க ஆரம்பித்தான். அதைக் கண்டு இதுதான் தகப்பனுடைய சம்மதம் பெறுவதற்கு சமயம் என்று துரியோதனன் கபடமாகவோ வெளிப்படையாகவோ எதிரியை வீழ்த்தக்கூடிய எல்லா உபாயங்களும் க்ஷத்ரியனுக்கு ஆயுதமாகும். வெட்டுக்கருவியே ஆயுதமல்ல. மித்திரன் யார் சத்துரு யார் என்பது பிறப்பாலும் குலத்தாலும் நிர்ணயமாகாது. எவனால் துன்பம் உண்டாகிறதோ அவனே பகைவன். சகோதரனானாலும் அவன் பகைவனாவான். திருப்தி கொண்டு வாழ்வது அரசர்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்தாது. பகைவனுடைய அபிவிருத்தியை பார்த்தும் கவனிக்காமல் விட்டுவிடுகின்ற அரசன் அழிந்து போவான். சத்ருவின் வளர்ச்சியை முன்னதாகவே தெரிந்து கொண்டு அதை தகுந்த சூழ்ச்சியால் அடக்க பார்ப்பதே ராஜதர்மம். வேரில் உண்டான புற்று மரத்தை அரித்ததைப் போல நம்முடைய குலத்தவர்களின் சம்பத்து நம்மை அழித்துவிடும். எல்லாவற்றையும் நீதி சாஸ்திர கிரந்தங்களிலிருந்து எடுத்து பேசினான். குந்தி, மகனை ஆட்டத்திற்கு வா என்று நீர் சொன்னால் மட்டும் போதும், மற்ற வேலைகளையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் மகா புத்தி கூர்மை படைத்தவனும் பாவியுமாகிய சகுனி. யுத்தம் என்பதில்லாமலும் உயிருக்கு ஆபத்தில்லாமலும் பாண்டவர்களுடைய சம்பத்தை எனக்கு சகுனி சம்பாதித்து தருவான். நீர் யுதிஷ்டனை அழைக்க மாத்திரம் உடன்பட வேண்டும் என்றான் துரியோதனன். திருதராஷ்டிரன், இது எனக்கு சரியாக தோன்றவில்லை. தம்பி விதுரனை கேட்கலாம். அவன் அறிவாளி. அவன் சொல்படி நான் எப்போதும் செய்ய வேண்டியவன் என்றான். விதுரனுடன் ஆலோசிப்பது துரியோதனனுக்கு சம்மதமில்லை. விதுரர் சாதாரண தர்மத்தை தான் உபதேசிப்பார். அது வெற்றிக்கு உதவாது. அரசர்களுக்கு ஜெயம் வேண்டின் தர்மத்தை புறக்கணிக்க வேண்டியதாகும். தர்மசாஸ்திர நிபுணர்களாகிய விதுரரும் வியாசரும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு விரோதிகளாவார்கள். விதுரருக்கு என்னிடத்தில் அன்பில்லை. அவருக்கு பாண்டவர்களிடமே பிரியம். இது உமக்கு தெரியாதா என்றான். பாண்டவர்கள் பலவான்கள். அவர்களோடு விரோதம் செய்து கொள்வது யுக்தம் என்று எனக்கு தோன்றவில்லை. சூதாட்டம் என்பது பகைக்கு காரணமாகும். சூதாட்டத்தில் உண்டாகும் கெட்ட மனப்பான்மை கரை கடந்து போகும். வேண்டாம் என்றான் திருதராஷ்டிரன். பயம் என்பதை விட்டுவிட்டு தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்வதே ராஜதர்மம். பகைவர்கள் அதிகமாக அபிவிருத்தி அடைவதற்குள் நமக்கு சக்தி இருக்கும் போதே வேலை செய்ய வேண்டுமல்லவா? அதுவே முன்ஜாக்கிரதையாகும். வியாதியும் யமனும் நமக்காக காத்திருக்குமாம். சூதாட்டத்தை நாம் புதிதாக உண்டாக்கவில்லை. முன்னோர்கள்தான் அதையும் உண்டாக்கி இருக்கிறார்கள். சூதாட்டத்தில் அபாயமும் உயிர்நாசமும் இல்லாமல் சத்திரியர்கள் தங்கள் காரிய